இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகின்றார், ஆண்டவர் கற்பிக்கின்ற ஒரு பாடம், நீ எனக்கு ஃபர்ஸ்ட் கொடு, நீ பெஸ்ட்டை கொடு என்று கேட்கிறார். பிரியமானவர்களே, அவர் கேட்பதில்லை, எதிர்பார்க்கின்றார். என் பிள்ளை எனக்கிட்ட ஃபர்ஸ்ட்டை கொடுக்குறாங்களா, இல்லை பெஸ்ட்டை கொடுக்குறாங்களா, இல்லை லீஸ்ட்டை கொடுக்குறாங்களான்னு அவர் பார்க்கிறார். அதை நம்ம கொடுக்கறதுல அன்பு இருக்கின்றது. பிரியமானவர்களே, நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 9வது வசனத்திலே, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற்பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. கர்த்தரை கனம் பண்ண நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எப்படி கனம் பண்ண வேண்டும் என்று இந்த இடத்துல கற்பிக்கிறார் என்றால், உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற்பலனாலும், the first and the best is for my Lord. இதுதான் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பாடமாக இருக்கின்றது. ஆனால் நாம் என்ன செய்கிறோம், த லாஸ்ட் அண்ட் த லீஸ்ட் அதை கடவுளிடத்துல கொடுக்கின்றோம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகின்றார், ஆண்டவர் கற்பிக்கின்ற ஒரு பாடம், நீ எனக்கு ஃபர்ஸ்ட்டை கொடு, நீ பெஸ்ட்டை கொடு என்று கேட்கிறார். பிரியமானவர்களே, அவர் கேட்பதில்லை, எதிர்பார்க்கின்றார். என் பிள்ளை எனக்கிட்ட ஃபர்ஸ்ட்டை கொடுக்குறாங்களா, இல்லை பெஸ்ட்டை கொடுக்குறாங்களா, இல்லை லீஸ்ட்டை கொடுக்குறாங்களான்னு அவர் பார்க்கிறார். அதை நம்ம கொடுக்கறதுல அன்பு இருக்கின்றது. அது கொடுக்கறதுல நாம் செலுத்துகின்ற கனம் இருக்கின்றது. அவருக்குங்க ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே அவர் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லும் போது, அவர் கொடுத்து விட்டுருங்கன்னு இல்லை, அவர் கொடுத்து கனம் பண்ணுங்கன்னு சொல்கிறார். ஒரு வீட்டில் அம்மா அப்பா பிள்ளைகள் 2 பேர். சரி, இந்த பிள்ளைகள் அம்மாவிடத்துல போய் 2 பிள்ளைகளும் அம்மாவிடத்துல கேட்டு, அம்மா எங்கேயாவது கூட்டிகிட்டு போங்கம்மா, எங்களை விளையாட்டுக்கு இங்கேயே இருக்கிறோம், ஸ்கூலுக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, சரி வான்ட்டு பிள்ளைகளுக்கு இவங்க பிளான் பண்ணி திட்டமிட்டு அழகாக அங்கே பக்கத்தில் ஒரு விளையாட்டு அரங்கம் இருந்தது. அந்த இடத்துல போய் ஜூ பக்கத்தில் இருந்தது. அதில் போய் உள்ளே போயிட்டு எல்லாரும் 50 rupees என்ட்ரி டிக்கெட்டை போட்டு வாங்கி போய் அந்த ஜூவில் எல்லா மிருகங்களை எல்லாம் பார்த்துட்டு விளையாடிட்டு களைப்பாக ஈவினிங் திரும்புகிறாங்க. ஈவினிங் திரும்பும் பொழுது அங்கே ஒரு பழைய சர்ச் இருந்தது. அந்த சர்ச்சுக்குள்ளே போய் ஜெபம் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லும்போது உள்ளே போகிறாங்க. உள்ளே போகும்போது காணிக்கை பெட்டி ரைட் ஹேண்ட் சைடில் இருந்தது. சரி, இவங்க ஜெபம் பண்ணிட்டு வெளியே வரும்போது காணிக்கை போடும்போது அம்மா கொடுக்குறாங்க. 3 பேருக்கும் 10 ரூபான்னு எடுத்து வச்சிடுறாங்க. அந்த 2 பிள்ளைகளுக்கும் 10 ரூபா, அம்மாவும் 10 ரூபா போட்டு வரும்போது ஒரு பெண்ணு கேட்டாலாம், அம்மா நம்ம இங்கே சர்ச் ரொம்ப சீப்பாக இருக்குல்லம்மா, என்ட்ரி டிக்கெட் பாருங்கள், அந்த இடத்துல நம்ம 50 ரூபா கொடுத்தோம் மிருகங்களை பார்க்க, ஆனால் சாமியை பார்க்கறதுக்கு இங்கே 10 ரூபா கொடுத்துட்டு ஈஸியாக ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டோம்ல அப்படின்னு சொல்லும்பொழுது, அவங்களுக்கு குத்தப்பட்டவர்களாய் ஆண்டவர் பேசுகிறவராய் இருக்கின்றார். பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட நம்மில் பலர் பர்ஸை திறந்து காணிக்கை எடுக்கும்பொழுது எப்பொழுதும் போடக்கூடிய அந்த 100 ரூபாய் இல்லைன்னா, அந்த 50 ரூபாய் இல்லைன்னா, நாம குறைவான காசு எவ்வளோ இருக்கோ அதை போடுவோமே தவிர அதற்கு மேலாக இருக்கின்ற காசை போடுறதுக்கு தயங்குகின்றவர்களாக இருக்கின்றோம். ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார். ஆண்டவர் நாம் எப்படி கனம் பண்ணுகின்றோம் என்பதை பார்க்கின்றார். பிரியமானவர்களே, அவர் சொல்லுகிறது, உன் பொருளாலும் உன் எல்லா விளைச்சலின் முதற்பலனாலும் ஆண்டவரை கனம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். இப்படி நாம கனம் பண்ண கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் சொல்லாலே கனம் பண்ணுகிறதை காட்டிலும் செயலாலே உமக்கு கனம் பண்ண எங்களை வணைந்து பாதுகாத்து கொள்ளும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.